அனைவருக்கும் வணக்கம். மணப்பெண்ணின் மாணிக்கத்தில் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன்கும் தங்கநகை மாளிகையின் காந்திய கொண்டாட்டங்களுக்கும் காந்திய அகிம்சை போராட்டத்தையும் காந்திய வழியை நம்ம எப்படி எடுத்து செல்றதுங்கிறதுக்கான கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் பதிவு பண்ணப்பட வேண்டிய ஒரு சில செய்திகள் ஏற்கனவே ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய நூல் இது நூல். இது காந்தியுடைய வாழ்க்கை. லூயி ஃபிஷர்னு சொல்லி எழுதியிருக்கிறார். எல்லாரும் காந்தியை பற்றி சொல்லும்போது இந்த நூலத்தை எல்லாருக்கும் சிபாரிசு பண்ணுவாங்க. இந்த நூலில் உள்ள கருத்துக்கள் தான் முக்கியமாக எல்லாருக்கும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை. இந்த கருத்தில் இப்போ நம்ம செப்டம்பர் 10, 11, 12 அந்த கொண்டாட்டத்தில் இருக்கிறது காந்தியினுடைய முதல் சத்தியாகிரகம். காந்தி சத்தியாகிரகம் பண்ணார் எல்லாத்தையும் தெரியும். ஆனால் முதல் சத்தியாகிரகம் எங்கே ஆரம்பித்தார்? 1906 நேட்டால் காங்கிரஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே தான் அந்த முதல் சத்தியாகிரகத்தை நடத்தினார். முதல் சத்தியாகிரகம் நடத்துனதுக்கு காரணம் என்ன? இது சவுத் ஆஃப்ரிக்காவில் அந்த இடத்துல இந்தியர்கள், அதுக்கு மேலே ஆசிய நாட்டினர், இந்தியர் மற்றும் பாகிஸ்தான், இந்தோனேஷியா எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இருக்கிற அவங்களுடைய இருப்பிடத்தை அந்த அரசாங்கம், சவுத் ஆஃப்ரிக்கா அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கம் பதிவு பண்ணணும் அப்படிங்குது. நீங்களாம் யார் யார், எந்த ஊர், எல்லாம் உங்களுடைய எதை பூரா பதிவு பண்ணி கைரேகை விரல் வைக்கணும். இப்படி விரல் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஊருக்குள்ளே இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களை அந்தந்த போலீஸ் அதிகாரிகள் கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் கேட்டு துன்புறுத்துவாங்க, அடிப்பாங்க, ஜெயிலையும் கொண்டு போடுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டது மத்தியில் அந்த 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 அங்கே அந்த அந்த இடத்துல இருந்த ஆசிய மக்களுக்கு பூரா பயங்கர கோபம். ஒரு பட்டாணியர், அவர் தான் அதில் ரொம்ப பலசாலியானவர், சொல்கிறார், எங்கள் வீட்டுக்கு வந்தால் எவனாவது எங்கள் பெண்கள் மீது கேட்டானா நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக சத்தியம் பண்ணுறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது காந்திஜி இந்த போராட்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு செய்யும்போது அறவழியில் சத்தியாகிரகத்தை மூலமாக நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற சத்தியாகிரகம் அப்படிங்கிற வார்த்தையை அவருடைய மகன்லால், அவர் சித்தப்பா ஒருத்தர் இருப்பார், மகன்லால் காந்தின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த மகன்லால் காந்தி தான் கிரகம் சத்தியாகிரகத்தை சதாகிரகம் சொல்லி சொல்கிறார். அது ஆற்றலின் உண்மை அப்படிங்கிற அதுக்கு உண்டான பொருள். அதை காந்தி சத்தியாகிரகம் சொல்லி மாற்றி அது உண்மையின் பொருள் அப்படிங்கிறதுல இந்த சத்தியாகிரகத்தை அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். அந்த சத்தியாகிரகத்துக்கு பேர் வச்சு சத்தியாகிரகத்தை அங்கே ஆரம்பிக்கும் போது செயல்பட்டது தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது தான் இந்த வருஷம் இந்த நம்ம இப்போ கொண்டாடப்படுகிற கொண்டாட்டத்துக்கு உண்டான 10, 11, 12 உண்டான நாட்களுக்கு உண்டான நம்ம அதை ஞாபகப்படுத்தணும். எப்படி சத்தியாகிரகம் நடந்தது? சத்தியாகிரகம் நடக்கும்போது அவர் ஒன்று சொல்கிறார், காந்தி சொல்கிறார், பெரிய கூட்டம் இருக்குது, எல்லாரும் கலந்து நிற்கிறாங்க. முழு கதையை சொல்லாமல் அந்தந்த இடங்களில் உள்ளதை மட்டும் சொல்கிறேன். எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ காந்தி சொல்கிறாரு, கடவுளின் மீது பிரதிஜை வைத்து கடவுளின் மேலே சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். கடவுளின் மீது சத்தியம் வச்சு எல்லாரும் இந்த சத்தியாகிரகத்துக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க அப்படின்னு சொல்கிறார். கடவுளின் மீது சத்தியம் பண்ணுனா நீங்கள் அதை மீறக்கூடாது. உங்கள் கொள்கைகளும் உங்களுடைய செயலும் உங்களுடைய பேச்சும் ஒன்றா இருக்கும். அந்த ஒன்றா இருக்கும் பட்சத்தில் தான் சத்தியாகிரகமாக மிளிரும். சத்தியாகிரகத்தை எப்படி நம்ம பார்க்குறது? நீங்கள் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. உங்களுடைய கொள்கைகள் ஒன்று வேற இருந்துச்சுன்னா இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒருவேளை இந்த சத்தியாகிரகத்தில் இருக்கிற கூட்டத்தில் அனைவருமே இருக்கிறீங்க, பின்னும் பெரும் யாரும் போய் அந்த பதிவு பண்ணுறதுக்கு இல்லாமல் இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறோம்? யாருமே பதிவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம். அதே மீறி யாராவது ஒருத்தர் போய் பதிவு பண்ணுறீங்களா, உங்களோட பேரை கொடுத்து அவங்களுடைய கட்டுப்பாடு அல்ல பிரச்சனை அவங்கள அடிக்க வர்றாங்க அதுன்னு சொல்லி நம்ம போய் பதிவு பண்ணுறோம் இல்லையா? அப்படி பதிவு பண்ணுறதுனால யாராவது ஒருத்தர் போய் பதிவு பண்ணாலும் பரவாயில்ல, 100 பேர் பதிவு பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கூட்டமே போனாலும் பரவாயில்ல, 1, 2 பேர் இருந்தாலுமே பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் யாருமே இல்லாமல் நான் ஒரு ஆளாக இருந்து போகிறாங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட என்னுடைய சத்தியம் அப்படின்னு சத்தியத்துக்கு மேலே அதோட மதிப்பை சொல்லுவார். இது இப்போ எப்படின்னா வாழைன்னு ஒரு படம் இப்போ வந்திருக்குது. அந்த படத்தில் என்ன பண்ணுவான், அந்த ஒரு சின்ன பையன் அவங்க டீச்சர்கிட்ட போய் கர்ச்சீப் எடுத்துடும், கீழே விழுந்துட்டு கர்ச்சீப் எடுத்து அது ரொம்ப சுவராசியமாக அப்படி வச்சு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது கூட இருக்கப்பட்ட குமார், உனக்கு தெரியுமாடா, நீ இந்த கர்ச்சீப் எடுத்து டீச்சர் கேட்குறாங்க, இது என்னோட கர்ச்சீப் தான், எங்கள் அக்காவோட கர்ச்சீப் தான், நீ சத்தியம் பண்ணிட்ட, அது எங்கள் அம்மா மேலே சத்தியம்னு நீ சொல்லியிருக்க, சத்தியம் பண்ணாரா, தப்புடா, பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ. அந்த
எது வந்தாலும் பரவாயில்ல. நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த கர்ச்சீஃப் வந்து எங்கள் அக்காவுடைய கர்ச்சீஃப் தான். ஆனால் டீச்சருடைய கர்ச்சீஃப்னு எல்லாத்துக்குமே தெரியும். படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், நடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது சத்தியம் வேணாம்டா. நம்ம பக்கத்து வீட்டு தெருவில் ரஜபதி ஒருத்தர் இறந்து போயிருப்பார். எப்படின்னு தெரியுமா? அவர் அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணார். அந்த சத்தியத்தை மீறிட்டார். சத்தியத்தை மீறினதுனால செத்து போயிட்டான்டா. அப்படியா அப்படி வேகமாக ஓடி போய் டீச்சர்கிட்ட போய் தெரியா, டீச்சர் இருந்து இந்தாங்க டீச்சர்னு சொல்லி கொடுப்பான். சத்தியத்துடைய நிறைய பேர் சொன்னா சத்தியம் சக்கரை பொங்கல், அதுவும் காந்திகிட்ட வந்து நம்ம சொல்லுவோம்ல, சத்தியம் சக்கரை பொங்கல். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சத்தியம்னா சொல்லிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு போயிருந்தா. சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்காமல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். கூட்டமே இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தனாக இருந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் சத்தியாகிரகம். இந்த சத்தியாகிரகத்தில் ஒன்று ஒன்றா நடக்குது. அப்போ ஆங்கிலேய அரசுடைய அந்த ஸ்மத் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட போய் இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இவர் எப்போவுமே காந்தி வந்து பேச்சுவார்த்தையில் சமரசத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். ஏதாவது பிரச்சனையை பேசுவாங்க. பிரச்சனையை பேசுவேன், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு 100 ரூபா தான் வேணும், எல்லாரும் 11 மணிக்கு தான் வரணும் உறுதியாக இருக்கும்போது ஒரு சமரசம் வந்தால் சமரசத்தை உடனே ஏற்றுக்குவார். இது காந்தியுடைய கொள்கை. என்னப்பா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கடைசி இப்படி ஆகி போயிட்டேன் அப்படிங்கலாம் பேச்சு வரும். அந்த காந்திகிட்ட சொல்லும்போது வந்து அவர் கேட்குறாரு, இப்படிலாம் பிரச்சனை வருது, ஆங்கிலேய அரசால்கிட்ட பேசிட்டோம், ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்து தான் ஆகணும்னு ஐரோப்பியர்கள்லாம் விரும்புகிறாங்க, இதில் வந்து என்ன செய்யலாம், இதில் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க இல்லையா, அதை கட்டாயத்தை எடுத்துருங்க. ஆசிய நாட்டுக்காரங்கள்லாம் இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வந்து பதியணும், உங்கள் பேரை பதிவு பண்ணணும், விரல் ரேகை வைக்கணும்னு சொல்கிறத நீங்கள் எடுத்துருங்க அப்படிங்கிற. சரி, அதை எடுத்துருவோம், கட்டாயங்கிறத எடுத்துருவோம். அப்போ நாங்களாக வந்து அதை பதிவு பண்ணிக்கிறோம். பதிவு பண்ணணும்னு சொல்கிறேன், உங்களுடைய அரசாங்கம் சொல்லுது, ஐரோப்பியர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்களாக வந்து எங்களுடைய பேர்களையும் எங்களுடைய கைவிரல்களையும் பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு இதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ஏன் பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு தெரியுது இந்த சட்டத்தை வேணாம்னு சொல்லிட்டாலும் ஐரோப்பியர்களுக்கு வந்து அந்த விருப்பம் இருக்குது. ஐரோப்பியர்களுக்கு விருப்பம் இருக்கிறனால இந்த சட்டத்தை நிறைவேற்ற நினைக்கும் போது ஒன்றை விட்டு கொடுத்து ஒன்றை எடுத்துக்குவோம். நீயா கேட்டு நாங்கள் ஒன்றும் பதிவு இல்லை, நாங்களாக வாலண்டியராக நாங்களாக விருப்பப்பட்டு எங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி பதிவு பண்ணி அந்த சட்டத்தில் 2 பேரும் சமரசமாகி போயிட்டு ஒரு அறிக்கை விட்டு திருப்பி வெளியில் வரும்போது கூட்டம் நடக்குது. அடுத்த கூட்டம் காந்தி 15,000 பொற்காசுகள் வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு அடமானம் வச்சு விற்றுட்டாரு அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அந்த பேச்சு வர்றதில் மீர் ஆலம்னு ஒருத்தர் இருக்கார், பட்டாணியர். அந்த பட்டாணியர் பயங்கர கோபம், அடிச்சே கொள்ளுவேன், எவன் முதல்ல போய் கைரேகை விரல் வைக்க போகிறானோ, சாட்சியம் சொல்ல போகிறானோ, சர்டிஃபிகேட் போகிறானோ அடிச்சே கொள்ளுவேன் அப்படிங்கிறார். காந்தி அதை பற்றி ஒன்றும் சட்டம் பண்ணல, நான் சொல்லியிருக்கேன், அந்த சமரச உடன்படிக்கை எப்படி நான் அந்த இடத்துக்கு போய் இது பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பின்னு பார்த்தா பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, இவர் அடிக்கிறதுக்கும் துன்புறுத்துறதுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அதையும் மீறி போகிறார். போகும்போது எங்கே போகிறேன், நான் என்னுடைய பேரை வந்து பதிவு பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போகிறேன். சொன்ன நிமிடம் டம அடி, தலையில் அடி பட்ட உடனே அவர் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடுறார். மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாதிரியார் வந்து பார்த்து சொல்வார் டாக்டர்ஸ்ட்டு. அவருக்கு என்னாச்சு காந்தி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் பல்லுலேயும் விழா எலும்புலையும் தான் அடிபட்டிருக்கு, என்னால் நகல முடியல அப்படின்னு. அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்ப்பாங்க. வைத்தியம் பார்த்தோன்னா கொஞ்சம் சரியான, அங்கே வைத்தியம்னா என்ன, தையல், இங்கே அடிபட்டுங்க எல்லாத்துக்கும் தையல் போடுறது. தையல் போட்டு முடித்தோடனே முடிச்சுட்டு முதல் கேள்வி கேட்பார், எனக்கு என்னாச்சு, என்னை அடித்தது யார், அவங்கள எங்கே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுச்சு, கூட்டிகிட்டு போகக்கூடாது, நான் வந்து அவங்க மேலே புகார் கொடுக்க மாட்டேன், புகார் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே என்னுடைய இதை வந்து பதிவு பண்ண அதிகாரியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவருடைய பேரையும் பதிவு பண்ணுவார். பதிவு பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு நிகழ்வு, அப்புறம் உடம்பு சரியாயிரும், திருப்பி வருவார். திருப்பி வரும்போது பார்த்தா எந்த அதிகாரி இவருக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாரோ அது அதுலேருந்து வளர்த்தி அடிச்சிருக்கான், அது சொன்னதுலேருந்து மாறிடுறான். இந்த எந்தெந்த சரத்துகள்லேருந்து நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்து உறுதிமொழி கொடுத்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்காக சட்டத்திலேருந்து மாறுபட்டு இன்னொரு கருத்து வரும்போது இவன் மாறிடுறான். இங்கே பார்த்தா தான் சட்டத்துக்கு மாறிடுவான். அப்போ சொல்லுவான், பாத்தியாப்பா காந்தி, நீ நடந்தது தெரிஞ்சிருச்சு இல்லை, உன்னை ஏமாத்திடுவான், நாங்கள் எல்லாரும் சொன்னோம்ல, இப்போ ஏமாத்திட்டான், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பான். காந்தி மிகப்பெரிய வாசகத்தை சொல்லுவார். ரசித்து படித்தோம்னா அதில் உள்ள தத்துவம் அப்படியே இருக்கும். என்னை ஏமாத்துறவங்க எத்தனை தடவை வேணாலும் ஏமாற்றட்டும், 20 தடவை கூட ஏமாற்றட்டும், 21வது தடவையும் நம்ம
கடைபிடிப்போம். அதுதான் சத்தியாகிரகம். சத்தியாகிரகம் தோக்காதுன்னு சொல்றதுக்கு உண்டான வரிகள், அருமையான வரிகள். காந்தி சொன்னார், சத்தியாகிரகி பயத்துக்கு விடை கொடுத்து விடுகிறார். பயமே இருக்காது சத்தியாகிரகிக்கு. மனசுல முழுசா தைரியம் தான் இருக்கும். எதிர்த்து போராடணும். மறுத்தா என்ன செய்வோம்? காந்தி சொன்னீங்க, நீங்க சொன்னீங்கல்ல, கொடுக்குற ஒருத்தர் மறுத்தா என்ன ஆகும்? அவன் சொல்றான், நான் மறுக்கிறேன். மறுக்கிறதுக்கு உண்டான தைரியம் முழுசா அதை வளர்த்துக்கிட்டார். சத்தியாகிரகி பயத்துக்கு விடை கொடுத்து விடுகிறான். ஆகவே எதிரியை நம்ப ஒருபோதும் அவன் பயப்படுவதில்லை. எதிரியை நம்ப அவன் ஒருபோதும் பயப்படுவது. நம்முடைய எதிரி தான், அவன் நம்புறதுக்கு பயப்படுறதே இல்லை. 20 தடவை தனக்கு பொய்யனாக எதிரி நடந்து கொண்டாலும் 21வது தடவையும் அவனை நம்ப சத்தியாகிரகி தயாராக இருப்பான். ஏனென்றால் மனித சுபாவத்தை பரிபூர்ணமாய் நம்புவதே சத்தியாகிரகியின் அடிப்படையான கொள்கை. மனுஷனை நம்பணும். மனித சுபாவம் நல்லதே புரியும் என்ற நம்பிக்கை தான் காந்தியின் சகல செயல்களுக்கும். ஏசியை குறைச்சிக்கோங்க, அந்த பக்கம் பூரா குளிர்ந்து தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஏசி லேசை குறைச்சி வச்சுக்கோங்க, 27 வச்சுக்கோங்க. மனித சுபாவம் நல்லதே புரியும் என்ற நம்பிக்கை தான் காந்தியின் சகல செயல்களுக்கும் ஆரம்பஸ்தானம். இதனால் சில சமயம் வெகுளி போல் அவர் தோன்றி விடுவார். ஒரு மனிதன் தன் உணர்ச்சியை மாற்றலாம், அடக்கலாம், ஆயினும் அதை அழிக்க முடியாது. அந்த சுதந்திரத்தை அவனுக்கு கடவுள் அளிக்கவில்லை. இது காந்தியின் கருத்து. மனித சுபாவம் நல்லதே புரியும் என்ற அவருடைய நம்பிக்கை இதிலிருந்தே பிறந்தது. ஆனால் தன் சுபாவத்தை மாற்றி அடக்கி வர மனிதன் ஓயாத முயற்சி புரிய வேண்டும். சத்தியாகிரகி ஒருபோதும் பயப்பட மாட்டான். பயத்துக்கு விடை கொடுத்துறான். எதிரியை நம்ப ஒருபோதும் அவன் பயப்படவில்லை. முதல் ஏமாத்திட்டாரு, 2வது ஏமாத்துறாரு, 3வது நீ எத்தனை தடவை வேணாலும் ஏமாத்து உடைய நம்புறேன். ஏன் அப்படின்னா மனிதனுடைய மனம் நல்லது தான் நினைக்கும். இப்போ ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது, ஒரு பிரச்சனை வருது, பரவாயில்லப்பா போப்பா, அவன் என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவான்ல. நம்ம சொல்கிறோம், இன்றைக்கும் பேசுகிறோம் இல்லையா? இது இன்றைக்கி இல்லை, இன்னும் 100 வருஷம் 200 வருஷங்களுக்கு பேசினாலும் சரி. நம்ம தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, உலக மனித சமூகமே அப்படி பேசும். சரிப்பா விடுப்பா, என்னைக்காவது நாள் வரையும் ஏன்பா உங்கள் அப்பா அப்படிலாம் செஞ்சுருக்காருல்ல, நீங்கள் அதுக்காக இப்போ அந்த பிரச்சனை விடக்கூடாதா? இப்படிலாம் பேச்சு வரும்போது மனித இயல்பு நல்ல இயல்பு. அதுதான் சத்தியாகிரகத்துக்கு முதல் அடிப்படையில் சொல்கிறார். இந்த வரிகளை எப்படி வாசித்து பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கு நடக்குது சரித்திர நிகழ்வுகள், காந்தியுடைய சரித்திர நிகழ்வுகள். காந்தி இப்படிலாம் இருந்திருக்கிறாரு, சும்மா சாதாரணமாக கிடையாது, இப்படிலாம் இருந்திருக்கிறாருங்கிறத இதை பதிவு பண்ணி அதை நம்ம வாசிக்கும் போது நம்ம அந்த கட்டத்துக்கே போயிடுவோம். அவர் இழுத்துட்டு போகிறதும், அடிக்கிறதும், அந்த பதிவு பண்ணுறதும், சத்தியாகிரகத்தை நிற்கிறதும், உப்பு சத்தியாகிரகத்துக்கு அவர் பின்னாடி கூட்டமே, நாடே அவர் பின்னாடி போகிறது நம்ம அப்படியே படிக்க படிக்க நடந்த நிகழ்வுகள் அப்படியே மனசில் ஒட்டும். இதை படிக்கும்போது இந்த ரசமான வார்த்தைகள் இருக்கும். சத்தியாகிரகி பயத்துக்கு விடை கொடுத்து விடுகிறான். எதிரியை நம்ப ஒருபோதும் அவன் பயப்படுவதில்லை. மனசில் பதிய வச்சு, எதிரியை நம்ப அவன் ஒருபோதும் பயப்படுவதில்லை. பயப்பட வேண்டியது. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? அவன் திருப்பி ஏமாத்தட்டும். 20 தடவை 21வது தடவை தனக்கு பொய்யனாக எதிரி நடந்து கொண்டாலும் சத்தியாகிரகி தயாராக இருப்பான். ஏனென்றால் மனித சுபாவத்தை பரிபூர்ணமாய் நம்புவதே சத்தியாகிரகியின் அடிப்படையான கொள்கை. இதுதான் அந்த கொள்கையுடைய சத்தியாகிரகத்தை அவர் முதல்ல கடைபிடித்த இது. அறவழியில் நடப்போம், காந்தியத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.